டேய், எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இனிமே தான்டா கொடுக்க போறேன் பெரிய நன்றி. சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம் பண்ற, இதே மாதிரி பண்ற. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். எனக்கு துரோகம் செஞ்ச எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. இனிமே தான்டா கொடுக்க போறேன் பெரிய நன்றி. இந்த போர்டை இங்க மாட்டலாம் கரெக்டா இருக்குமா? தோபை ஆணி இருக்கு, நான் இங்க ஆணி இருக்கு, மேல இருந்தா கரெக்டா இருக்கும். இங்க ராசா இருக்கு, இப்படி ஓகேவா? என்ன பண்றது இந்த போர்டை என்ன பண்றது? ரேமுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வைக்கணும். இது வந்து சூப்பர். வணக்கம் மக்கள், வெல்கம் பேக் டு நியூ பேக்ரவுண்ட் நியூ வீடியோ. என்னடா ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட்ல இருக்குமே, எனக்கு என்ன ஜன்னலா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ எதுக்காக இந்த பேக்ரவுண்ட்னா அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட். ஜோக் இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குமே, என்னடா ஒரு போர்ட்ல எடுத்துன்னு வந்துட்டான், அதுல ஏதோ நம்பர் எல்லாம் எழுதிருக்கு, ஒண்ணுமே புதிதா இருக்குமே. சொல்றேன், கம்பேக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஆனா வந்து நம்ம இந்த 100 எல்லாம் பண்ண போறது இல்ல. இந்த 100 வந்து நான் போன வருஷம் கம்பேக் கொடுக்கலாம்னு எழுதுறது, அதுல இது 2 மட்டும் தான் அடிச்சிருக்கேன் பாருங்க. மீதி 98 எல்லாம் என் மூஞ்சில காரி துப்போம். போன வருஷம் நியூ இயர் 1ஆம் தேதி சொல்றதுக்கு எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பா தான் இருக்கு. நியூ இயர் 1ஆம் தேதி 100 days சேலஞ்ச் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அவள்தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதோட என் பண்ணிட்டேன். அது என்னன்ற ரீசன் வந்து நான் இந்த சேனல்லே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ மேல அந்த கார்டு லிங்க் கொடுக்குறேன், வேணா கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பார்த்துட்டு அப்புறம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் பண்ண போறோம். டபுள் மீனிங்காவே பேசிருக்கிறாடி மாநிலட்டு. சரி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். போன வருஷமே இந்த மாதிரி அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேலஞ்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பண்ணேன். சேலஞ்சு அது ஒழுங்கா பண்ண முடியல, அது அப்படியே போய் அப்படியே விட்டான். அதே ஒரு மாதிரி டீமோட்டிவேட் ஆகி நேராது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி நான் விட போறது இல்லை. ஆல்மோஸ்ட் 1 month தான் இருக்கு. 1 month கூட இல்ல, டிசம்பர்ல தான் நம்ம இருக்கோம். சரி, நீ சொல்லு, இந்த 2024ல நீ பண்ண உருப்படியான ஒரு காரியம் சொல்லு பார்ப்போம். அப்படி ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் இந்த வருஷத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் உருப்படியா, அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டே போறேன், நிறைய இருக்கும். என்னென்னலாம் இருக்குன்னா, பிளானிங் கொஞ்சம் டைம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஸோ அதனால நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன். சரி, 21 days சேலஞ்ச் டிசிப்ளினா நம்ம இந்த ஒரு விஷயத்தையாவது இந்த வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணுவோம், இந்த ஒரு விஷயமாவது உருப்படியா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூ பண்ணுவேன்னு கேட்டா பண்ணுவேன், கான்பிடென்ட்டா பேசுறேன். பண்ணலன்னா காரியத்துக்கு போன கமெண்ட்ஸ்ல வந்து. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல போயிட்டு 21 days சேலஞ்சுன்னு போட போறோம். அதுல அவங்க சொல்ற டிசிப்ளினான விஷயத்தெல்லாம் இதுல நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த 21 daysக்கு நான் அதை ஃபாலோ பண்ணி என்னோட இன்ஸ்டால ஸ்டோரி போடுறேன். என் கூட சேர்ந்து யார் ஜாயின் பண்ண போறீங்களோ, பட் நான் பண்ண போறேன்ப்பா. நீங்க என்ன பண்ணீங்க? என்ன விட்டு இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணது ஒரே ரூல் தான் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? Never skip a day. If you skip the day, you are dead. வீடியோக்கு 4 minutes 21 நாட்களில் வாழ்க்கையே மாறிடும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் ஒரு 21 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் சூப்பரான ஒரு சேஞ்ச் கிடைக்கும். இந்த டாஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ எண்டா? அப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ எண்டுக்கு போயிடுமா? மூடிட்டு வீடியோ போடுறான், முந்திரி கூட்டத்தனமாக பண்ணாத. ஓகே, என்னென்ன டாஸ்க்குன்னு பார்ப்போம். நம்பர் 1, வேக்கப் ஏர்லி மார்னிங். விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்தா நல்லது. 5 மணிக்கு எழுந்துக்கிறது தான் கொஞ்சம்
கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமான விஷயம். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இதான். இந்த டாஸ்க்கை மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற டாஸ்க் எல்லாமே ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். விடிய காலையில எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நம்ம காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறது. ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ நாம வெளிய உடம்பு குடிக்கிறோம். ஆனா உள்ள கார்டன்ஸ்ல தண்ணி குடிக்கிறது இல்ல. நம்ம நிறைய தண்ணி குடிச்சா உள்ள கார்டன்ஸ்ல ரொம்ப நல்லா வேலை செய்யும். கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அதனால முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க. இல்ல இன்னொரு லிட்டர் ஃபேஸ் நல்லா ஷைன் ஆகும். தண்ணி அதிகமா குடிக்கிறதுனால. நம்பர் 3 மெடிடேஷன். மெடிடேஷன் வந்து வெளிய காலையில ரொம்ப நல்லது. நம்ம காலையில சைன் ஆகும். மெடிடேஷன் வந்து ரொம்ப நல்லது. நம்ம பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஒரு மாசம் போய் எக்சர்சைஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பண்ணலாம். நம்ம சீக்கிரம் பண்ணலாம். ஓகே, 21 டேஸ் சேலஞ்சுக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத அவங்க சொன்னதை நம்ம பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இஞ்சி போனா ஒரு 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும். சுத்தி பார்த்தா இந்த 7-8 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த 7ல எனக்கு எது கஷ்டம்னா 7மே கஷ்டம் தான். தண்ணி குடிக்கிறது ஈஸிப்பா. தண்ணின்னா தண்ணி எழுந்தாலும் தண்ணி குடிக்கிறது சப்பமேட்ரு. மெடிடேஷன் கூட ஈஸி. ஓகே, இந்த ஒர்க் அவுட் ஜிம் இல்லைன்னா 45 மினிட்ஸ் அது வந்து ஓகே, அதுவும் ஓரளவுக்கு ஈஸின்னு வச்சுக்கல. ஆனா வந்து அது வந்து ரெகுலரா போக முடியாது. ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்க முடியல. கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டா சரி ஓகே விட நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே போயிடுது. அதனால இதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். லேர்ன் ஃப்ரம் புக் ஆர் யூடியூப்ல பார்த்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா புக் எல்லாம் நம்ம கிட்ட எதுவும் இல்ல. அவாய்ட் சோஷியல் மீடியானா நைட்டு நம்ம சீக்கிரமா தூங்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் திங் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம வந்து நைட்டு சீக்கிரமா தூங்கி சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்றோம். 12-2 மணி வரைக்கும் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணே இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் நோ ஃபேப் அதெல்லாம் ஈஸி சட்டமேட்ரு. அதெல்லாம் ஈஸியா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே, இதுவும் ஓகே, இது ஓகே. வேக்கப் 5 AM இருக்காம பாருங்க வந்தா ரொம்ப கஷ்டமான விஷயம். மெயின் திங்கே அந்த வேக்கப் தான். ஏன்னா அங்கதான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகுது. காலங்காத்தால எழுந்துக்கிறத விட்டான்னு வச்சுக்கேன், அங்கேயே எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். இது சரி ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த ஒரு விஷயம் உன்னால பண்ண முடியாம அதனால நீ எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ற அந்த டே ஃபுல்லாவே. என்னடா நீங்கன்னே பேசிக்கிற. அதாவது நான் வந்து நீங்கன்னு சொல்றதா நான் என்ன சொல்லிக்கிறேன். ஓகேவா? இந்த வேக்கப் 5 AM ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நைட் சீக்கிரமா தூங்கணும். ஆனா அதெல்லாம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? அவங்க சொன்னதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு நான் இருக்க போறேன். கம்ப்ளீட் பண்ண அப்புறம் how I feel after completing 21 days அப்படின்னு ஒரு வீடியோ வரும் ஆஃப்டர் நியூ இயர்க்கு அப்புறம். So guys, please subscribe and keep in touch. Also don't forget to follow my Insta. ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். காலையில சீக்கிரமா எழுந்துக்கோ, தண்ணி நிறைய குடி, நைட்டு சீக்கிரமா தூங்கிடு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சூன் மக்களே, மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடு. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்து நான் ஏதாவது டிசிப்ளின் கத்துப்பனா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அப்புறம் என்ன இதுக்குடா இந்த வீடியோன்னு கேட்டா தெரியல.